Hi friends, welcome to Ashiba's Lifestyle. Sweet corn வச்சு சூப்பரான எம்மியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. சோ ஸ்வீட் கார்ன் வச்சு நம்ம ரெண்டு ரெசிபி இதல பார்க்க போறோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நான் ஸ்வீட் கார்னை வந்துட்டு நல்லா உதுத்து எடுத்துக்க போறேன். நம்ம வந்து வேக வச்சு கையாலே உதுத்து விட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லயே கத்தியை வச்சு கட் பண்ணோம் அப்படினாலே அழகா உதிர்ந்து வந்துரும். இதுவே ஒரு பெஸ்டான ஒரு மெத்தடுங்க. நம்ம கட் பண்றப்ப அந்த சோளத்தோட நல்லா ஒட்டி கட் பண்ணோம். இல்லாட்டி பாதி கான் மட்டும் தான் கட் ஆகி வரும். பாத்தீங்கனாலே தெரியும் அங்கங்க வந்துட்டு பாதி கான் வந்து அந்த சோளத்திலே ஒட்டிக்கிருது. சோ கட் பண்றப்ப நம்ம கரெக்ட்டா கட் பண்ணனும். இல்லாட்டி பாதி வந்து உடைஞ்சு அதிலே ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா உதுத்து எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ இந்த கானை வந்துட்டு நம்ம ஆவி காட்டி எடுத்துறலாம். சோ நான் இதுக்கு வந்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்துர்க்கேன். அதுல சின்ன தட்டை வச்சிட்டு அது மேல ஒரு தட்டு வச்சு இதுல வச்சு நம்ம வந்து ஆவி காட்டி எடுத்துக்கலாம். நம்ம இட்லி சட்டில ஆவி காட்டி எடுக்கிறது தாங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நம்ம தண்ணில போட்டோம் அப்படினா அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். ஆவி காட்டி எடுக்கறப்ப டேஸ்டும் நல்லா இருக்கும். நல்ல கலர்ஃபுல்லாவும் வரும். பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு 10 நிமிஷத்துல சூப்பரா நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணலாங்க. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் இதுக்கு வந்து நான் பட்டர் வந்து கொஞ்சமா எடுத்து லைட்டா மெல்ட் பண்ணி எடுத்துர்க்கேங்க. மெல்ட் பண்ணி எடுக்கறப்ப இது ஈவனா நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ கொஞ்சமா கானை வந்து ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். இதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்க போறேன். பட்டர் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாங்க. சூப்பரா வந்துட்டு பட்டர் பெப்பர் கார்ன் ரெடி ஆயிருச்சு. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமா sugar ஆட் பண்ணோம் அப்படினா அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். சின்ன குழந்தைங்க பெப்பர் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றப்போ பட்டர் கூட sugar மட்டும் சேர்த்து நம்ம mix பண்ணி கொடுக்கறப்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்டா எம்மியா இருக்கும். இப்போ வந்து இந்த கார்ன் ரெடி ஆயிருச்சுங்க. சோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மசாலா கார்ன் செய்யிறது எப்படின்னு பாத்துறலாம். இதுவும் சேம் தான். ரொம்ப ஈஸி. சோ இதுக்கு வந்துட்டு கொஞ்சமா நம்ம அதே பவுல்ல கார்ன் எடுத்துக்கலாம். இப்போ இதுல ஃபுல்லா வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் தான் சேர்க்க போறோம். இதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சமா salt எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் எடுத்துக்கலாம். அது கூடவே லாஸ்டா கொஞ்சமா லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த லெமன் தான் டேஸ்டேவும். இது கூட கொஞ்சமா சாட் மசாலா ஆட் பண்ணா ரொம்ப டேஸ்டா இருக்கும். லெமன் சேர்க்கறனால அதுவே கொஞ்சம் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. லாஸ்டா 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இதையும் நல்லா mix பண்றப்ப தான் எல்லா கான்லயுமே எல்லா மசாலாவுமே நல்லா ஒட்டும். சோ அந்த மிக்ஸிங்ல தாங்க இதோட டேஸ்டே இருக்கு. நம்ம கடையிலலாம் சாப்பிட்றப்ப அவங்க நல்லா mix பண்ணி கொடுப்பாங்க ஒரு குட்டி பவுல்குள்ள போட்டு. சோ அந்த மாதிரி இதையும் நம்ம நல்லா mix பண்ணோம் அப்படினா டேஸ்ட் சூப்பரா வரும். இப்போ இத வந்துட்டு சர்வ் பண்ணிரலாம். மசாலா கார்ன் சூப்பரா பக்காவா ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூடவே கொஞ்சமா நம்ம ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். கார்ன் வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்குங்க. அதை வந்து பிளைனா சாப்பிட்றதுக்கு பதிலா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.